ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மேடவாக்கத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே பெருசு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி இங்கே தான் போயிருக்கேன். ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக தெரியுதுல்ல, இது எல்லாமே வந்து ஃபிஷ் மார்க்கெட் தான். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து டெய்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மத்தியானம் 12 மணியோடு வந்து எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க போல். ஸோ நானும் ஆன்ட்டியும் வந்து சேர்ந்து வந்தோம். ஸோ எல்லா வகையான ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்தது. நான் வந்து இது வரைக்கும் இவ்வளோ ஃபிஷ்லாம் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ நிறையா எக்கச்சக்கமாக இருந்தது. அதே போல் உயிரோட மீன்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து கூவி கூவி விற்றாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு 50 ருபீஸ் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே கூவி கூவி விற்றாங்க. அதே ப்ரான்ஸில் பார்த்திங்கனாக்கா நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. கருப்பு கலரில் இருந்தது, பிங்க்கில் இருந்தது, ஒயிட்டில் இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் ஒயிட்டில் இருக்க ப்ரான்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ நாங்களும் அந்த ஒயிட்டில் இந்த ப்ரான் தான் வாங்கினோம். அதே போல் பார்த்திங்கனாக்கா சுறா மீன், அது இதுன்னு கிழங்கு மீன், நிறையா மீன் வந்து இருந்தது. நாங்கள் வந்து இவ்வளோ மீன்லாம் பார்த்ததே கிடையாது. ஏதோ வீட்டில் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் சந்தைக்கும் போனது கிடையாது. வீட்டில் செய்கிற மீன் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னா நகர மீன், அப்புறம் முரல், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன், அப்புறம் கனவா மீன், அதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த கனவா மீன் பார்த்திங்கனாக்கா நான் உயிரோடு பார்த்துருக்கேன், டேங்க்கில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இப்போது இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. நிறையா மீன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நண்டு, அப்புறம் இந்த கடலில் வளர்க்குற இறா, அப்புறம் வளர்ப்பாங்கள்ல அந்த மாதிரி இறா, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஃப்ரெஷ் தான். ஸோ கூவி கூவி சூப்பராக வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இந்த மூக்க மீன் சொல்லுவாங்க, முரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி மத்தி மீன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் சாப்பிட்ணும். ஸோ அந்த மாதிரி எல்லா மீனும் இருந்தது. நமக்கு வேணுங்கிறத வாங்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் தான் போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து செம கூட்டமாக தான் இருந்தது. இன்னும் வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கனாக்கா ஃபுல் ஸ்டால்ஸுமே ஓப்பனாக இருக்குமா. எல்லாத்துலேயும் இருக்கும். உள்ளே போயிட்டு வர்றதே வந்து பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குமா, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வீட்டுக்கு வந்து வாங்கி, அதே போல் இங்கே வெட்டியும் க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா வெளியில் இருக்குது. நம்ம இதெல்லாம் வாங்கி எடை போட்டு வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வெளில போய் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் போய் சமைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. அதுதான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் உயிரோடு வந்து மீன் காமிக்கிறேன். இது ஏதோ ஒரு மீன் சொன்னாங்க, எனக்கு தெரியல. பாருங்கள், அது உயிரோடையே இருந்தது. நல்லா பெரிய மீனாக இருந்தது. ஸோ உயிரோட வேணுன்னா கூட தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உயிரோட மீன் பாருங்கள் எப்படி முண்டிகிட்ருக்குன்னு. அப்புறம் சுறா மீன் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. காரக்குடி மீன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான மீன் இருந்தது. நாங்கள் ஃபுல்லும் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வாங்கினோம். இந்த கருப்பு இறாலெலாம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குமா வெள்ளை இறாலை விட. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நெத்திலி மீன் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஃப்ரெஷ் தான். அப்பப்போ வந்து கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க. போக போக திரிக்க மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ எல்லாமே வந்து குறைய வந்து இறக்கிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துகிட்டே இருந்தது. மதியானத்துக்குள்ளே எல்லாமே காலியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்போ வந்து கிழங்கு மீன், கனவா மீன், அப்புறம் வந்து ப்ரான் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு வெளில வந்து க்ளீன் பண்ண வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க டக்குன்னு செம்ம ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறாங்க.
இப்போ எல்லாமே எடை போட்டு வாங்கிட்டோம். இப்போ வாங்கிட்டு வெளில பார்த்திங்கனாக்கா க்ளீன் பண்ண கொண்டு போகிறோம். நல்லா டக்குன்னு க்ளீன் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா கிழங்கு மீன் அப்படின்னாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் நான் சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. நகர மீன் அப்படி தான் எங்கள் வீட்டில் வாங்குவோம். இது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாகவே இருந்தது. நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆன்ட்டியும். ஸோ எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் இது பண்ணாங்க. அந்த மீன் வெளில இருக்கும்ல செதில்லாம், அதெல்லாம் டக்குன்னு பண்ணாங்க. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்களே அப்படின்னு நானே பார்த்துட்ருந்தேன். இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கிழங்கு மீன் வந்து குழம்பு வச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ஆண்டி தான் பண்ணாங்க. நான் கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அடுத்து வந்து இந்த சைட் பார்த்திங்கனாக்கா அந்த கனவா மீன் சொன்னோம்ல, அதுக்கு வந்து குக்கரில் நல்லா வேக வைக்கணுமா. அது ரப்பர் மாதிரி இருந்தது. ஸோ அதை நல்லா நான் பார்த்தேன், அவ்வளோ நேரம்லாம் ஆகாதுன்னு பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து மீனை வந்து குக்கரில் வேக வச்சதை இப்போ தான் பார்த்தேன். ஸோ அது வந்து ஒரு 10 விசிலுக்கு மேலே வேக விட்டோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மட்டன் குழம்பு எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. பாருங்கள் இப்போ சூப்பராக வெந்து எடுத்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம எப்படி கறி மீன் மட்டன் குழம்புலாம் வைப்பாங்கள்ல அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கிரேவி பார்த்திங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் செமையாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் வறுவலுக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி தடவி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ப்ரான் 65 பண்ணோம். அப்புறம் ப்ரான் ஃப்ரைஸ் வந்து பண்ணோம். ஸோ ரொம்பவே எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. இப்போது கிழங்கு மீன் வந்து வறுவலும் செமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு சூப்பராக வந்து சாப்பிட்றதுக்கே. அப்புறம் இந்த சைடு வந்து ப்ரான் 65. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ப்ரான் பிரியாணியும் செஞ்சோம். இப்போ அந்த கனவா மீன் சொன்னேன்ல, அதை வந்து வதக்குறாங்க. அதை வதக்கிட்டு பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சாங்க. நல்லா வந்து கெட்டியாகும். அப்படியே திக்கானதுக்கப்புறம் நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ தேங்காய் பால் வந்து ஊற்றுறாங்க. இது உண்மையிலே சொல்லப்போனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மீன் வந்து ஒரு மட்டன் டேஸ்ட் வருமா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி தான் சாப்பிட்டேன். இது வரைக்கும் நான் அந்த மீனை வந்து சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ சந்திரா ஆண்டி பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக நான்வெஜ்லாம் செம்மையாக செய்வாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லும் அவங்களோட ஸ்பெஷல் தான். நான் ஏற்கனவே அவங்க செஞ்ச சிக்கன் நூடுல்ஸ் அதெல்லாம் கூட போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க செய்கிறது எல்லாமே. சிக்கன்லாம் வேறு லெவலில் செய்வாங்க. இந்த கை பக்குவம் சொல்லுவாங்கள்ல அதுதான். அடுத்து இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து சிம்லேயே போட்டு 65 வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த சைடு வந்து கிரேவிக்கு வந்து இவங்க செஞ்சு வைக்கிற ஒரு கறி மசாலா தூள் தான் இது. ஸோ அதையும் வந்து இப்போ இதில் சேர்த்துட்டாங்க. இந்த சேர்த்தோன்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக வந்து ஒரு வேறு லெவலில் வந்தது. அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா திக்காகும். அப்படியே சிம்லேயே வச்சு கொதிக்க வேணும். இப்போ அந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா பிரெட் க்ரம்ஸ்லாம் ரெடி பண்ணி ப்ரான் ஃப்ரைஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ இது செஞ்சதுக்கப்புறம் அடுத்து அது செய்யணும். இதுக்கு நடுவில் வந்து நானே வந்து ப்ரான் பிரியாணி வந்து செஞ்சோம். ஸோ கொஞ்சமாக போட்டு அதுவும் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம். இந்த ப்ரான் 65லாம் ஜஸ்ட் வந்து மீனுக்கு எப்படி நம்ம செய்வோம் அதே போல் மசாலாவை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது தான். இப்போ இந்த சைடு வந்து ப்ரான் ஃப்ரைஸ்க்காக கொஞ்சம் பெரிய ப்ரான் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து முட்டை கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மைதாவும் மிளகாத்தூளும் போட்டு வெறும் ப்ரானை வந்து அதில் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டையில் வந்து பரட்டிட்டு இப்போ வந்து இந்த சைடு வந்து ரஸ்க்கை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அதில் பிரெட் க்ரம்ஸாக எடுத்துக்கிட்டோம். அதில் அந்த முட்டையில் தடவுனதை எடுத்து அதில் பரட்டிட்டோம்னாக்கா நமக்கு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். செம்ம டேஸ்ட்டாக வந்தது. அப்படி சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் போய் செமையாக வந்து இது எல்லாமே செஞ்சு சூப்பராக வந்து சாப்பிட்டோம். ஸோ நம்ம என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட் வந்து ஒரு தனி தாங்க. ஸோ நீங்களும் வந்து நிறையா பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து கடல்லேருந்து வந்த மீன் வகைகள் இதெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டோன்னாக்கா அது வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது அப்படியே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயில் டக்குன்னு பொரிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அவங்க அப்படியே பொரிச்சு எடுத்துட்டாங்க. பாருங்கள் சூப்பராக வந்து ரெடியாக வந்துடுச்சு ப்ரான் ஃப்ரைஸு. இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பிரியாணி, மீன் வறுவல், ப்ரான் 65. அப்போ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.